ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எதிர்பார்த்த மாரியே நடந்துருச்சுங்க. மார்க்கெட் இறக்கிட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ட்ரம்ப் சொல்றத நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி வேலைய பார்த்து விட்டாப்புல இன்னைக்கு. நாங்க வந்து அந்த பீஸ் அக்ரீமெண்ட் போர் நிப்பாட்டுறதுக்கான அந்த அமைதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு நாங்க வந்து வார்ல அட்டாக் பண்ண போறோம் ஈரானை அப்படின்ற மாதிரி போட்டுட்டாரு. நான் உக்ரைன் ரஷ்யா வார் வந்து வெடிக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இவனுங்களே இன்னும் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மத்தியானத்துலேருந்து சரியான செல்லிங் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிட்ட ஆரம்பிச்சவன். ஓகேங்களா, கண்டினியூஸாக செம்ம ஃபாலு, ஹெவி ஃபாலு இன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட இம்பேக்ட் கண்டிப்பாக நாளைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா அகைன் டவுசோன் அண்ட் நாஸ்டாக் செல்லிங்கில் தான் இருக்குது. அதாவது டவுசோன் கிட்டத்தட்ட 760 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து ஒரு 170 பாயிண்ட்டும் நெகட்டிவ்ல இருக்கு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து நல்லாவே ஹைக் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 7%, 8% நியர்பை வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு பெருசாக செல்லிங் இருக்கும்னு நினைக்கிறேன். சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸும் நல்லா ஃபால் ஆகுது இந்த ஒரு இஷ்யூனால. செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு பேங்கிங் இண்டெக்ஸ் ஒரு ஹியூஜ் ஃபால், கிட்டத்தட்ட 2.5%, 1500 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பெரிய ஃபால் அப்படின்னா எஃப்எம்சிஜி, அதுவும் 2.5%, 1200 பாயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபால் அப்படின்னா ஆட்டோ செக்டர், எல்லா செக்டருமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2% அப்படின்றது பக்கம் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இண்டெக்ஸே உங்களுக்கு வந்து 2% ஃபால்னா அப்போ இதுவும் ஆகதான் செய்யும். ஸோ அதனால் நாளைக்கும் வந்து ஃபால் கண்டினியூ தான் ஆக போகுது. நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், ஆக்சுவலி இன்றைக்கே வந்து ஒரு நல்ல ஃபால் நடந்தனால அந்த கேப் டவுன் ஓப்பனிங் வந்து பெருசாக நடக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து 2% ஆல்ரெடி டவுனு, 2% பக்கம். ஸோ அதனால் ஒரு மீடியமான ஒரு கேப் டவுனுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹியூஜ் கேப் டவுனுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஒரு நியர்பை ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கேப் டவுனுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 200, 250 பாயிண்ட்ஸ் கேப் டவுனுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா 23,327. ஓகேங்களா, ஸோ அங்கே தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக அது வரைக்கும் வருவான்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சுல்ல, ஏற்றுனதுக்கப்புறம் ஒரே கேண்டில் இறக்கி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த கேண்டிலில் பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆவான்னு நான் நினைக்கிறேன். அதாவது 700 இப்போ வந்து 880 இருக்குது. ஸோ இந்த 700 அந்த ரேஞ்சை உடச்சான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 23,327 வரைக்கும் வருவான். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். 23,000 தான் அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்து ஒரு பெரிய ஃபால் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. பேங்கிங் தான் மேனுப்புலேட் பண்ணி நான் நினச்சேன் 3 கம்பெனியை கூட தான் மேனுப்புலேட் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, 3 மட்டும் தான். ஏன்னா எந்த செக்டாரும் ஏறல, இந்த 3 ஸ்டாக் மட்டும் ஏறும், நிஃப்டியும் ஏறும். ஸோ இதுதான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக முடிச்சிட்டானுங்க. ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா 57,600 சப்போர்ட் இருக்குது. அதை கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து க்ளோசிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப நாளைக்கு ஓப்பனிங் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸாவது கீழே ஓப்பன் ஆனானா 56,200க்கு கீழே மறுபடியும் வந்துடுவான். ஸோ அகைன் வந்து செல்லிங் ஃபேஸ்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா, ஐடி அவன் சும்மாவே செல்லிங் ஆவான். இந்த மாதிரிலாம் நியூஸை கொடுத்தீங்கன்னா அவன் பிடிக்கவே தேவையில்லை. ஸோ இன்றைக்கி பெருசாக ஆகலை, பட் நாளைக்கு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஐடி செக்டார் மட்டும்தான் வந்து பெருசாக ஃபால் ஆகலை. ஓகேங்களா, பெரிய லெவலில் ஃபாலோ ஆகாது ஐடி செக்டார். ஸோ கண்டிப்பாக அவனும் ஃபாலோ ஆவான்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து ஒரு பெரிய செல்லிங் அவன்ட்டையும் இருக்கும். ஒரு 1500 பாயிண்ட் இறங்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்திங்கன்னா அவன் வந்து அந்த 810 திரும்ப வந்துட்டான். ஸோ அவனை நல்லா மேனுப்புலேட் பண்ணி ஏற்றிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே திரும்ப வந்துட்டான். ஸோ இவனும் இப்போதைக்கு கவலை கிடந்தாங்க, இவனை சொல்ல முடியாது. ஏன்னா மேனுப்புலேஷனில் தானே ஏறி இருக்கான். ஸோ அதனால சொல்லுவேன் ரிலையன்ஸ் பரவாயில்லைங்க, மேனுப்புலேஷனே ஆகாமல் நான் செல்லிங்லேயே இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங்லேயே இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக அவன் 1224 நோக்கி வரணும். ஓகேங்களா, நான் சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அது பிரேக் அவுட் ஆகணும், ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தா நேற்று சொன்னேன், இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன், இன்றைக்கி வந்து அந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகலை, ஆகிறதுக்கான ஸ்டேஜ் தாண்டி கீழே வந்துடுச்சு. ஸோ அதனால் அந்த பேட்டர்ன் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இவனுக்கு வந்து எது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மைனர் சப்போர்ட்டாக 1250, 56 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும்.
அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 1224 வரைக்கும் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல் அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து செல்லிங் இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் அந்த செல்லிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.